ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேரளா ரெசிபி. நாம் இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ஈஸியான, எந்த ஒரு காய்கறியுமே இல்லாமல் ஒரு சிம்பிளாக வச்சு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ஐட்டம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்கு போகலாம். அதற்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 முடி துருவின தேங்காவை எடுத்து வச்சுக்கிடலாம். கூடவே ஒரு 5 சின்ன வெங்காயத்தை 2ஆக கட் பண்ணி போட்டுக்கிடலாம். கூடவே 3 வத்தல் சேர்த்துக்கிடலாம். உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வத்தல் சேர்த்துக்கோங்க. இனி 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சிறு சீரகம் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா மையாக அரைச்சிக்கிடலாம். இனி இதை குழம்பு பண்ண வேண்டிய பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. நான் ஒரு 2 முழு புளியை ஊற வச்சுருக்கேன். இதை நம்ம கரைச்சி சேர்த்துக்கிடலாம். புளி காரம் அளவை கரெக்டாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம காய்கறி எதுவுமே நம்ம சேர்க்குறதில்ல, அதனால் ஃபஸ்ட்டு சேர்க்கும் போதே கரெக்டாக சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிடலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிடலாம். இது தண்ணி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க. 1/4 முடி துருவின தேங்காவில் ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிடலாம். உப்பு காரம் எல்லாம் இந்த நேரத்தில் செக் பண்ணிக்கோங்க. இந்த ரெசிப்பியை தேங்காய் குழம்புன்னு சொல்லுவாங்க, வெறுங்குழம்புன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கேரளா ரெசிபி பிடிக்கும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. காரம் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த நேரத்தில் வத்தல் தூள் சேர்த்துக்கிடலாம். இனி இதை அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுக்கிடலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இது கேரளாவில் ரசத்துக்கு பதிலாக யூஸ் பண்ணுவாங்க. நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு 2 நிமிஷம் மட்டும் நீங்கள் கொதிக்க வச்சுக்கோங்க. இது கூட பொரிச்ச மீன் துவையல் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இனி தாளித்து ஊற்றிடலாம். அதற்கு ஒரு பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிடலாம். உங்களுக்கு காரம் கம்மியாக இருக்குன்னு தோணுச்சுன்னா வத்தல் இந்த நேரத்தில் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சுவையான தேங்காய் குழம்பு 5 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிப்பியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்படியே கேரளா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.